அண்மை செய்தி. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மீட்டெடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் 389 இடங்களில் திரண்டு இன்றைய தினம் திமுக கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இது தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்கும் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான குரல் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முதலமைச்சர் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த புதிய திட்டத்தின் அடிப்படையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று பெயரில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே மத்திய அரசோட பங்கீட்டில் முழுமையாக 100% வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பங்கீட்டின் அடிப்படையில் 40% மாநில அரசு வழங்க வேண்டும் என்று இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் இதற்கு அனைத்து மாநில அரசுகளும் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் திமுக கூட்டணி கட்சிகள் இன்றைய தினம் தமிழகம் முழுக்க அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அடிப்படையில் இது மாநில அரசு ஏற்கனவே நிதிச்சுமை கூடியிருக்கும் நிலையில் இது இந்த திட்டத்தை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கையாக அமையும் என்று அவர்கள் அடிப்படையில் தற்போது போராட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் சென்னையில் மேடவாக்கத்தில் திமுக கூட்டணியுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முன்னெடுத்தார்கள். இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் மகாத்மா காந்தி திட்டத்தை மீண்டும் மீட்டெடுக்கவும், தங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்துக் கொள்ளவும் தமிழ்நாடு முழுவதும் 389 இடங்களில் திரண்டு தற்போது விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கும் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கான குரல் என்பதை அண்ணல் காந்தியின் மீது விருப்புணர்வோடு செயல்படும் ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்றும், ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த போராட்டம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்.